Welcome to RJ Tamil Windows. Tamil Windows. Tamil Windows. ஹாய் இருக்கும் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் பார்த்துருக்க நம்ம RJ Tamil Windows. நான் உங்கள் நண்பன் RJ ரஞ்சித் பேசிகிட்டு இருக்கேன். இன்றைக்கி ஒரு சூப்பரான வீடியோ பார்க்க போகிறோம். பட் அதுக்கு முன்னாடி ஒரு சில விஷயம் நான் சொல்லிடுறேன். ஒரு சில விஷயம் உடனே ஃபார்வர்ட் பண்ண வேணாம். வாட்ஸ்அப்போட நியூ டேர்ம்ஸ் அண்ட் ப்ரைவசி இருக்கு இல்லையா, அதுக்கு வந்து டைம் கொடுத்துருக்காங்க 3 மாதம், May 15 வரைக்கும் டைம் இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் உங்களோட ஃபீட்பேக்கோ இல்லை ஒப்பீனியனோ என்னென்னு பார்த்துட்டு அப்பயும் வந்து நீங்கள் அக்ரி பண்ணுங்கள் அப்படின்றாங்க. அப்பயும் யோசிச்சு பண்ணுங்கன்னு சொல்ல மாட்டேங்கிறாங்க. ஸோ ஓகே, இந்த வாட்ஸ்அப் நியூ டேர்ம்ஸ் அண்ட் ப்ரைவசி படித்து பார்த்துட்டு நான் அக்ரி பண்ண மாட்டேன், நீ அக்ரி பண்ணாதன்னு சொல்லிட்டு இருந்தோம். ஸோ அப்படியே இருக்காமல் அப்படியே ஸ்விட்ச் ஆகிட்டு அப்படியே சிக்னல்லேருந்து அப்படியே டெலிகிராம்லேருந்து அப்படியே எல்லா ஆப்ஸ் வந்து ஒரு ரவுண்டு போயிட்டுருக்கோம். ஸோ அந்த வகையில் இன்றைக்கி நம்ம சேனலில் நம்ம பார்க்க போகிற அப்ளிகேஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா அது சிக்னல் தான். ஸோ சிக்னல் வந்து அக்சசபிளாக இருக்கா ஃபஸ்ட் கொஷின். சிக்னல் வந்து வாட்ஸ்அப்பில் எல்லா ஆப்ஷன்ஸுமே இருக்கா செகண்ட் கொஷின்ஸ். சிக்னல் கம்பேர் பண்ணும்போது வாட்ஸ்அப் எந்த விதத்தில் கம்மியாக இருக்குது அப்படின்றது தான் தேர்ட் கொஷின்ஸ். சரி, எந்த ஆர்டிகல் எடுத்தாலும் அதுதான் இருக்குது. இப்போது ஹேஸ் சிக்னல் விஷஸ் வாட்ஸ்அப் அப்படின்னு போட்டு மேட்ச் வைக்கிறாங்க. ஸோ ஓகே, நம்ம இன்றைக்கி சிக்னலில் வந்து ஓவர் வியூ தான் பண்ண போகிறோம். ஸோ நமக்கு ஏற்ற மாதிரி எல்லாமே அக்சசபிளாக இருக்கான்றதை பார்க்க போகிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், லெட்ஸ் ஸ்டார்ட் அ வீடியோ. நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர், மறக்காமல் கமெண்ட் பண்ணிடுங்க. உங்களோட கமெண்ட்ஸ் தான் என்ன அடுத்த வீடியோ போட பூஸ்டப் பண்ணிட்டே இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வாட்ஸ்அப்பை ஓப்பன் பண்ணாலே வந்து வெல்கம் கேட்கும், அக்ரி அண்ட் கண்டினியூலாம் கேட்கும் இல்லையா, அந்த மாதிரி இதில் ஓப்பன் பண்ணணுமே இப்படி சொல்லி நம்மளை அலர்ட் பண்ணுறாங்களா, நான் அவங்கள மாதிரி இல்லைப்பா அப்படின்ட்டு. பார்த்தீங்களா, இதெல்லாம் முன்னாடியே கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் நீங்கள் இங்கேயே படிச்சிக்கலாமா. ஸோ இது ஒரு சூப்பரான ஒரு ஆப்ஷனாக கொடுத்துருக்காங்களாம். ரீஸ்டோர் பேக்கப் இது கொடுத்தீங்க அப்படின்னா அலோவ் கொடுக்கணும். அலோவ் கொடுத்தீங்க அப்படின்னா இன்னொரு ஆப் வந்து இது கேட்குறாங்க அப்படின்னு நினைக்கிறேன். சூஸ் பேக்கப் கேட்குது. ஓகே, இப்போ என்கிட்ட இதெல்லாம் பேக்கப்ஸ் ஆல்ரெடி இருக்குது. பட் நான் அதை எடுக்க போகிறதில்ல. ஆனால் நான் உங்களுக்கு வந்து ஃபஸ்ட்லேருந்து காட்டுறது தான் நான் சொல்லியிருக்கேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம ஃபஸ்ட்லேருந்து பார்த்தோம்னா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சூஸ் பேக்கப் கொடுத்தீங்கன்னா உங்கள் ஃபைல் மேனேஜர் போகும். ஃபைல் மேனேஜரில் போய்ட்டு நீங்கள் எங்கே சேவ் பண்ணியிருக்கீங்களோ அந்த பேக்கப்ஸ்க்கு எங்கே அவங்க வந்து பெர்மிஷன் கொடுத்துருக்கீங்களோ அங்கே வந்து நீங்கள் அதுக்கு ஒரு கீ இருக்கும். சரி, சடன் கீ கொடுத்துருப்பாங்க. அதை நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கணும். மறந்துட்டீங்க அப்படின்னா கஷ்டம். அந்த கீ போட்டால் தான் வந்து உங்களுக்கு உங்களோட பேக்கப் ஃபைலை காட்டுவாங்க. நீங்கள் அந்த ரெக்கவர் பண்ண முடியும். ஸோ கண்டினியூ கொடுத்தீங்க அப்படின்னா ஓகேவா. ஸோ சேம் தான், இந்தியா 91. ஓகேவா, என்னோட நம்பர் ஆல்ரெடி இங்கேயே இருக்குது. நான் ஆல்ரெடி லாகின் பண்ணியிருக்கனால என்னோட டீட்டெயில்ஸ் எல்லாமே இங்கே சேவ் ஆகிருக்கும். ஸோ ஓகே, கோடு வந்துருச்சு. பட் இப்போ மெசேஜ் வரும் பாருங்கள், வந்துருச்சு. ஓகே, இங்கே வெரிஃபை ஆகிட்டு இருக்கு. இந்த இடத்துல நான் என்னோட பின் ஆல்ரெடி நான் செட் பண்ணியிருந்தேன், அது போடணும். ஸோ வெயிட். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் கண்டினியூ கொடுத்துடணும். அதுக்கப்புறம் அதாவது இந்த ஆல்மண்ட் நியூமெரிக்கல் பின் அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா, நியூமெரிக்கல் பின் வந்து நம்ம ஒன்று க்ரியேட் பண்ணணும். எப்படி இருக்கணும் அப்படின்னா 4 நம்பரில் இருக்கணும், 4 டிஜிட் நம்பர்ஸில் இருக்கணும். ஸோ அது நீங்கள் என்னென்ன க்ரியேட் பண்ணிக்கலாம். ஆல்ஃபா நியூமெரிக்கல் பின் க்ரியேட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் கண்டினியூ கொடுங்க. கண்டினியூ கொடுத்ததுக்கப்புறம் உங்களுக்கு இப்படி தான் வந்து உங்களோட செட்டப் பண்ண சொல்லி உங்கள் ப்ரொஃபைல் கேட்கும். ஓகேவா, நான் ஆல்ரெடி செட் பண்ணியிருக்கேன். ஓகேவா, நம்ம நியூ கான்வர்சேஷன் எப்போலாம் அக்செப்ட் பண்ணுறோமோ அவங்களுக்கு நம்மளோட ப்ரொஃபைல் காட்டும். அதற்கு இது வந்து எண்ட் டு எண்ட் என்கிரிப்ஷன் தான் இருக்குன்னு சொல்கிறாங்க. இப்படி தான் ஒருத்தர் சொன்னார் ஆல்ரெடி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் லாகின் ஆயாச்சு, சிக்னலுக்குள்ள வந்துட்டேன். இங்கே பார்த்தீங்கன்னா செட்டிங்ஸ் ஷார்ட்கட்டுன்னு இருக்கும். இங்கே செட்டிங்ஸ் இருக்கும். சரியா, அந்த செட்டிங்ஸ் தான் இந்த செட்டிங்ஸு. ஸோ கன்ஃபியூஸ் பண்ணிக்கணும், அது வெளியிலே கொடுத்துருக்காங்க, அவ்வளோதான். இது வந்து நம்மளோட ப்ரொஃபைலு சேம் தான் ஃப்ரெண்ட்ஸ். வாட்ஸ்அப்பில் எப்படிலாம் உங்களுக்கு இருக்குமோ அதே மாதிரி தான் இருக்கும். இங்கே SMS அண்ட் MMS இது வந்து ஆஃபில் இருக்குது. இது கொடுத்தோம் அப்படின்னா செட் அஸ் டிஃபால்ட் அப்படின்னு சொல்லி நம்மளோட டிஃபால்ட் மெசேஞ்சர் ஆப்ஷனும் ஆப்பாகவும் இதை வந்து யூஸ் பண்ணிக்க சொல்லுவாங்க. பட் அப்படி நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வாட்ஸ்அப் யூஸ் பண்ணுறதுக்கான அந்த ஒரு மரியாதை எல்லாம் போயிடும். அதாவது அந்த மாதிரி இதை யூஸ் பண்ணுறதுக்கான மரியாதை எல்லாம் போயிடும். ஸோ வேண்டாம், நோட்டிஃபிகேஷன் ஆனில் தான் இருக்குது. ஓகே, ப்ரைவசியில் வந்து என்னென்ன இருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஸ்க்ரீன் லாக் வந்து போட்டுக்கலாம் நீங்கள். அதாவது ஆப் ஆக்சஸ் இது நீங்கள் ஆன் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் என்ன ஸ்க்ரீன் லாக் வச்சுருக்கீங்களோ அதால் உங்கள் ஆப்பை லாக் பண்ணிக்கலாம். இந்த சிக்னல் ஆப்பை ஸ்க்ரீன் லாக் இன்ஆக்டிவிட்டி டைம். சரி, இது வந்து நீங்கள் ஸ்க்ரீன் லாக்கோட டைம் எவ்வளோ நேரத்தில் வந்து ஆஃப் ஆகணும் அப்படின்றது கொடுக்கணும். ஸ்க்ரீன் செக்யூரிட்டி வந்து இங்கே வந்து ஸ்க்ரீன்ஷாட்டோ இதெல்லாம் வந்து பிளாக் பண்ணுமா சாட்ஸ்குள்ளே அப்படின்னு இருக்குது. ஸோ இதெல்லாம் ஆனில் தான் இருக்கும். இன்காக்னிட்டோ கீபோர்ட்னா இது வந்து நீங்கள் ரொம்ப பர்சனலாக இன்டெப்த்தாக சாட் பண்ணும்போது அதெல்லாம் வந்து உங்களோட டைப்பிங் எக்ஸ்பீரியன்ஸில் சேவ் பண்ணாமல் இருக்கிறதுக்காக வைக்கிறது.
சரியா, இங்கே வந்து சிக்னலுக்கு வர எல்லா கால்ஸுக்குமே உங்கள் ஐபி அட்ரஸை வந்து காமிக்கக்கூடாதா அப்படின்றது தான் இது கேட்குது. ஐபி அட்ரஸ் சின்ஸ் அவங்களுக்கு காமிக்கக்கூடாதா அப்படின்றது தான் காமிக்குது. அவங்க மீன்ஸ் இங்கே சர்வர் தான் காமிக்குது. ஸோ வெயிட், எஸ் ஐபி அட்ரஸ் வந்து உங்களோட கால்ஸ் வந்து அவாய்ட் பண்ணுமான்னு கேட்குது. இது ஆனில் இருந்துச்சுன்னா உங்கள் கால் குவாலிட்டி ரெடியூஸ் ஆகும்னு சொல்கிறாங்க. ஸோ வேண்டாம். அதுக்கப்புறம் இதே மாதிரி தான் ரீட் ரிசிப்ட், அதான் ரீட் ஸ்டேட்டஸு, டைப்பிங் ஸ்டேட்டஸு அந்த மாதிரி தான். ஸோ இதில் அவ்வளோக்கா பெருசாக இந்த இடத்துல ஒன்றும் இல்லை. சேட்ஸ் அண்ட் மீடியா இதுவும் அப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ். இதுலேயும் பார்த்தீங்கன்னா உங்களோட அதான் மீடியா ஆட்டோ டவுன்லோடு, இமேஜஸ், வீடியோஸ், மொபைல் டேட்டா இருக்கும்போது என்னென்ன டவுன்லோட் ஆகணும், வைஃபை இருக்கப்போ என்னென்ன டவுன்லோட் ஆகணும். நீங்கள் மெசேஜ் ஃபாண்ட் சைஸு, இன்விடேஷன் ஃபாண்ட், அதாவது நியூவாக உங்களுக்கு யாராவது வித்தவுட் சிக்னல், சாரி புதுசாக யார் வேணால் உங்ககிட்ட சேட் பண்ணலாம். சிஸ்டம் அதுதான் என்டர் கீபோர்ட் சென்டர். ஓகே, இங்கே தான் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் காமிச்சோம் பார்த்தீங்கன்னா ரீஸ்டோர் பேக்கப்ஸ், அது இங்கே தான் நீங்கள் செட் பண்ணணும். இது டர்ன் ஆன் பண்ணிங்க அப்படின்னா சூஸ் ஃபோல்டர் கேட்குது. நான் டவுன்லோட்ஸ்லேயே வச்சுக்கிறேன் போச்சு. ஓகே, டவுன்லோட்ஸ்லேயே இருக்கட்டும். எனக்கு ரீஸ்டோர் பேக்கப் நீங்கள் பண்ணணும் அப்படின்னா இதை கிளிக் பண்ணணும். இதை கிளிக் பண்ணிட்டு டவுன்லோட்ஸ் வந்து நீங்கள் ஆக்சஸ் கொடுக்கணும். சாரி, நான் ஆக்சஸ் கொடுக்கல. நீங்கள் அளவு கொடுத்தீங்க அப்படின்னா இதை காப்பி பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் வந்து முக்கியம். இது எதுக்குன்னா நீங்கள் பேக்கப் ரீஸ்டோர் பண்ணும்போது இந்த கீ கேட்பாங்க. இதை காப்பி பண்ணி வச்சுக்கிட்டு நீங்கள் அங்கே கேட்கும்போது என்ட்ரு பண்ணால் தான் உங்களுக்கு இங்கே பேக்கப் வந்து அங்கே ரீஸ்டோர் பண்ணி தருவாங்க இங்கேருந்து. ஸோ இது நீங்கள் வேற எங்கேயா நோட் பண்ணி வச்சுக்கிறது பெட்டர் என்ன கேட்டால். ஓகேவா, பார்த்தீங்கன்னா எழுதி ஸ்டாண்ட்ன்றது வந்து அக்ரிமெண்ட் அக்செப்ட் பண்ணிக்கோங்க. பட் நான் எனக்கு கொடுத்துட்றேன் இப்போதைக்கு பேக்கப் எடுத்துக்கும். ஸோ ரைட், ஸ்டோரேஜ் இங்கே நமக்கு எதுவுமே இல்லை. ஏன்னா நான் இப்போ தான் ஃபஸ்ட்டு யூஸ் பண்ணிருக்கேன், இப்போ ஒரு வாரமாக யூஸ் பண்ணிருக்கேன். ஸோ என்னோட அதில் எதுவுமே இங்கே டேட்டாஸ் காமிக்கல. அப்படி இருந்துச்சுன்னா நீங்கள் வியூ பண்ணிக்கலாம். கீப் மெசேஜஸ் ஃபார் எவர், கான்வர்சேஷன் லென்த் லிமிட், இது கிளிக் பண்ணிட்டீங்கன்னா அப்படின்னா நீங்கள் வந்து 5000 மெசேஜஸ் 1000 மெசேஜஸ் நீங்கள் உங்களோட இவ்வளோ மெசேஜஸ்க்கு மேலே போகக்கூடாது அப்படின்றதுக்காக செட் பண்ணிக்கிறது. இது கிளியர் மெசேஜ் ஹிஸ்ட்ரி, அவ்வளோதான். இது கொடுத்துருங்க, சாட்டிஸ் கிளியர் ஆகிடும். அப்பியரன்ஸ் வந்து தீம் இதெல்லாம் இருக்கும், இது நமக்கு வேண்டாம். ஸ்டோரேஜ், லிங்க் டிவைசஸ்னால் இதில் வந்து நீங்கள் வேறு ஒரு டிவைஸ்லையும் இந்த அக்கௌண்ட்டை நீங்கள் லிங்க் பண்ணிக்கலாம். பட் இன்னொரு அக்கௌண்ட் சைன்இன் பண்ண முடியாது. வேறு நம்பர் வச்சு நீங்கள் வேணால் ட்ரை பண்ணலாம். லிங்க் நியூ டிவைஸ் கொடுத்தீங்கன்னா அங்கே ஒரு இது வரும். என்ன வரும் அப்படின்னா உங்களுக்கு QR கோட் வரும். அதை நீங்கள் அந்த ஆப்பில் காமிக்கணும். எந்த ஃபோனில் இன்ஸ்டால் பண்ணியிருக்கீங்களோ அங்கே காட்டணும். ஸோ அங்கேருந்து நீங்கள் அப்படியே அக்ரி பண்ணி வர மாதிரி தான் இருக்கும். ஸோ ஹெல்ப்பு, அட்வான்ஸு, டொனேட். ஓகேவா, இப்போ வெளியே வந்துடலாம். ஓகே, இப்போ சர்ச் என்னன்னு பார்த்தீங்கன்னா யாரும் சர்ச் பண்ணி எடுத்துக்கிறது. யாரும் வேணா சென்ஸ் உங்கள் கான்டாக்டில் இருக்கவங்க. நியூ கான்வர்சேஷன் கொடுத்தீங்க அப்படின்னா நீங்கள் யாருக்குனாலும் சேட் பண்ணிக்கலாம். அதுக்கு மட்டும் நீங்கள் சேட் பண்ண முடியுமா இங்கே இருக்கும். ஓகேவா, நியூ கான்வர்சேஷன் நான் கொடுக்குறேன். இப்போ உங்களோட நேமோ நம்பரும் நீங்கள் என்ட்ரு பண்ண சொல்லி கேட்குறாங்க. ஓகேவா, இந்த சாட்டில் போய்க்கும். சிக்னல் மெசேஜிங் எதனால் மெசேஜ் நான் சும்மா கொடுக்குறேன். ஆட் அட்டாச்மெண்ட்டு, சிக்னல் பட்டன் அப்படின்னா சென்ட் பட்டன். சரியா, இப்படி கொடுத்தீங்கன்னா சென்ட் ஆகிடும். டெலிவரி தான் காமிக்குது. ஸோ பார்க்கலாமா, பார்த்தாங்கன்னா ரீட் காமிக்கும், இல்லை சீன் காமிக்கும். சிக்னல் கால், சிக்னல் வீடியோ கால். சரியா, இதுதான் வாய்ஸ் கால், வீடியோ கால். நமக்கு டிஸ்அப்பியரிங் மெசேஜஸ் உங்களுக்கு தெரியும். சரி, சர்டன் டைமுக்கு மேலே அந்த மெசேஜஸ் டிஸ்அப்பியர் ஆகணும் அப்படின்றது தான் இந்த ஆப்ஷனு. பட் இது எனக்கு நான் கரெக்டாக ஒர்க் ஆகலை, உங்களுக்கு மேபி ஒர்க் ஆகலாம். ஆல் மீடியா கான்வர்சேஷன் செட்டிங்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா இதுதான் இருக்கும் உங்களுக்கு. ஓகேவா, திஸ் பர்சன் இஸ் மை கான்டாக்ட். இவங்க என் கான்டாக்டில் இருக்காங்க. இதை ஆன் பண்ணாலும் எனக்கு ஆஃபில் தான் காமிக்குது. இது பார்த்தீங்கன்னா இதுதான் காமிக்குது, பட் எக்ஸ்பயர் ஆகும். இது சேம் தான். இதெல்லாமே அங்கே உங்களுக்கு எப்படி இருக்கும் இருக்குது.
ஆட் டு குரூப் மட்டும் இங்கே இருக்குது. நீங்கள் கொடுத்து வேறு ஏதாவது குரூப்பில் நீங்கள் இருக்க குரூப்பில் வேணால் ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் அட்மினாக இருந்தீங்கன்னா ஆட் அட்டாச்மெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா சேம் தான். என்னென்ன இருக்குது அப்படின்னா லொக்கேஷன் இருக்குது, காண்டாக்ட் இருக்குது, ஃபைல்ஸ் இருக்குது. பட் லொக்கேஷன் வந்து லைவ் லொக்கேஷன் ஷேர் பண்ண முடியாது. இப்போ இருக்க லொக்கேஷன் வேணால் ஷேர் பண்ணிக்கலாம். குரூப்பில் பார்த்தீங்கன்னா ஒரு நிமிஷம். இங்கே பார்த்தீங்கன்னா நியூ குரூப் இருக்கா, இங்கே வந்து நீங்கள் நியூ குரூப் வந்து நம்பர் ஆட் பண்ணி நேம் ஆட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். பட் அப் டு 150 நம்பர்ஸ் காண்டாக்ட் மட்டும் தான் இந்த குரூப்பில் ஆட் பண்ண முடியும்னு காமிக்குது. ஸோ 150 மேலே நீங்கள் ஆட் பண்ண முடியாதுன்னு தான் நினைக்கிறேன். நான் இது வரைக்கும் அதை செக் பண்ணதில்லை. நீங்கள் செக் பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள் என்ன அப்படின்ட்டு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் இந்த சிக்னல் ஆப் வந்து ஓவர் வியூ நம்ம பார்க்குறது. இது ஒரு லென்த்தி ஆப் அப்படின்றனால தான் நான் உங்களுக்கு ஒவ்வொரு ஆப்ஷனாக எக்ஸ்ப்ளோர் பண்ண வேணாம் தான் தோணுச்சு எனக்கு. பட் சொல்கிறது வந்து நம்மளுடைய கடமை, அதனால் சொல்லிடுறோம் அப்படின்றக்காக நான் ஒவ்வொன்றா உங்களுக்கு காமிச்சேன். பட் நான் காமிக்காத சில விஷயத்தில் நான் இங்கே சொல்லிடுறேன். சேட்டில் வந்து என்னென்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா மோர் ஆப்ஷன் இருக்கும். மோர் ஆப்ஷன் என்ன இருக்குன்னா தீம், அதான் அந்த சேட்டில் இப்போ அதிபன் அப்படின்னு காமிச்சிச்சு இல்லையா, அங்கே வந்து மோர் ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா என்னோட தீம், அப்புறம் மீடியாஸ், ஃபைல்ஸ் எல்லாமே அங்கே இருக்கும். நீங்கள் அப்படியே எடுத்துக்கலாம். வாட்ஸ்அப்பில் இருக்க சேம் மாதிரி தான் இங்கேயும் இருக்குது. இதில் என்ன ஒரு பிரச்சனைன்றதை விட டிஸப்பியரன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதோட லுக் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டக்குன்னு உங்களால் ஐடென்டிஃபை பண்ண முடியாது வாட்ஸ்அப் மாதிரி. ஸோ அங்கே உங்களுக்கு சென்ட் இருக்கும், இங்கே வந்து சிக்னலில் இருக்கும். ஸோ ஒரு சில சிமிலாரிட்டிஸ் தான் இருக்குது எனக்கு தெரிஞ்சு. பட் லைவ் லொக்கேஷன் ஷேர் பண்ண முடியாது உங்களால். அப்புறம் ப்ராட்காஸ்ட் கிடையாது. இதில் ப்ராட்காஸ்ட் வாட்ஸ்அப்பில் இருக்குது, நமக்கு இங்கே ப்ராட்காஸ்ட் கிடையாது. அப்புறம் வேறு என்ன இங்கே இல்லை அப்படின்னா அதுதான் ஸ்டேட்டஸ் பார்க்க முடியாது இல்லையா. ஸோ ஸ்டேட்டஸ் இதில் பார்க்க முடியாது. மற்றபடி பெரிய விஷயங்கள்லாம் நமக்கு இதில் எதுவும் சிமிலாரிட்டிஸ் தெரியாது உங்களுக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் நம்புறேன். பிடிச்சினா லைக் பண்ணுங்கள், பிடிக்கலாம் டிஸ்லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் நான் கொஞ்சம் லென்த்தாக பேசியிருப்பேன். ப்ளஸ் என்னோட கான்வர்சேஷன் ஸ்ட்ராங்காக இல்லை அப்படின்னு எனக்கு தோணுது. உங்களுக்கும் அதே தோணுச்சு அப்படின்னா கமெண்ட்டில் பண்ணுங்கள். நான் அடுத்த வீடியோவில் கரெக்ட் பண்ணிக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சினா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. முடிஞ்ச வரைக்கும் உங்களோட சப்போர்ட்டை RJ தமிழ் விண்டோஸ்க்கு கொடுங்க. நம்ம இன்னும் சரியாக ஒரு 3 மாதத்தில் இப்படியே வீடியோ கண்டினியூஸாக நம்ம போட்டுகிட்டே இருந்தோம் அப்படின்னா கண்டினியூஸாக சப்ஸ்கிரைபர் சரிட்டே இருந்தீங்கன்னா AdSense ரீச் பண்ணுறதுக்கான சான்சஸ் அதிகமாகவே இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அது உங்கள் கையில் தான் இருக்குது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை.